ஒரு கப் பாயாசம் போட்டாங்க
இந்த ஆரியபா சபையில் நீங்க தெளிவாக சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கிறியா? எதுமா உங்க புண்ணியத்துல இருக்கிறீங்க. உங்க புண்ணியத்துல இருக்கிறீங்க. எங்க புண்ணியம் உனக்கு? உண்மைதானே? என்ன கை மடக்கிறா? கை மடக்கலைங்க, மச்சு விடுறாங்க. மச்சு விடாது. நம்ம வந்துட்டு பிறகு அது அர்த்தம் இதோட கவனிக்க வேண்டியதுதான். அதே நிக்கிறேன். அதே போட்டு பாரு. சன் டிவி போச்சு முன்ன தான். எங்க இருந்து போச்சு? என் தலைமையில உண்மைதாங்க. செத்து போட்டுருப்பேன். சப்புங்க அப்படி சொல்றேன். பெட்ரோல் போட்டுக்கிடு. 250 ரூபா. நீ ஒழுங்கா பேசுறா? எப்படி வந்தாலும் பேசுறாங்க. கடியார் பாய் நீ ஒழுங்கா பேசுற. ராஜான் வந்து என்ன பேசுற? நம்ம சாஞ்சி என்ன சப்பி வேணியா? ராஜா சொல்லமா? அப்ப ராஜா சப்பத்தி தான் வந்துடுமா? நீங்க செப்புங்க ஐயா. கேக்குற கேள்வி மட்டும் தான் பதில். அப்படியே டக்கு டக்குன்னு. நீ டக்குன்னு சொல்லிட்டால தியேட்டர்னு சொல்லிட்டால. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். அது அடங்க முடியாது எப்பவுமே. ஆமா. யாருடைய குலம்? உங்களுடைய குலம். சிங்கால் குலம். சிங்கால் குலம். அல்லது சந்திரர் குலம். அல்லது சந்தன குலம். என்ன குலம்? சந்தன குலம். சந்திர குலம். குண்டகார குடியகாரன் ஓடுவீங்க சாடா. என் கூட்டாளி அவரு என்ன அடிச்சிங்க அவுத்து விட்டுருவா. அவரை நீ அவுத்துலாம் விடாத. அவரை டைட்டா கட்டி வை. யானுடைய குலம். உங்களுடைய குலம். சிங்கால் குலம். ஓ சிங்கால் குலம். அல்லது சந்திரர் குலம். சந்திரர் குலம். அல்லது யானுடைய வம்சம். அவங்க சத்திரியர் வம்சம். யாரு? உங்களுடைய வம்சம் சத்திரியர் வம்சம். சத்திரிய வம்சம். அவங்க சத்திரிய வம்சத்தில் பிறந்தவர் 3 பேர். 3 பேர். சைலன்ஸ் சொல்லு. சைலன்ஸ் சைலன்ஸ். ஐயா மகாராஜா என்ன புடிச்சறா கிடக்குது? அது நீங்க வந்தவனே ஆஃப் பண்ணிட்டீங்க. அது நல்ல மகாராஜா நீங்க. ஏமா யாரன இந்த லைட் பாருங்க. ஆஃப் ஆயிட்டுக்குது. நான் போறேன்ப்பா. எல்லாரும் லைட் பார்த்தாங்கறாங்க. போட சொல்றேங்க. லைட் ஏறி வரீங்கன்னு சொல்லு. வேறனே சொல்றேன் என்ன? லைட் பாருனா. ஆடா ஓதா. நான் ஆதரக்கு. இல்ல மகாராஜா அதே மாதிரி எனக்கு கேளுன்ற. டேய் டவுன் ரைவர் கேய் தெரியாது நீ வேற கேக்குற. அவனை கேளுன்றான். அவனை எப்படி கேட்க முடியும்? எந்த பையன் வெளிய பேச கூடாது. இருக்கத்துல நான் மோசமான ஆளு. ஆமாவா? நீ மோசமான இது பைத்தியக்காரன். யார் பைத்தியக்காரன்? மகாராஜா நீ கால் மேல அடிக்காத. கொஞ்சம் ஏடிஎம்
முட்டத்து மேல பெரிய மனுஷனா நீ முட்டத்து மேல அடி சொன்ன ஐயா ஐயா சொல்லணும் ஐயா இதுக்கு நான் வாங்குவேன். ஐயோ ஐயோ இருங்க இதுக்கு அதுக்கு நானும் நீ சொல்லுங்க சந்திரன் குலத்திலே பிறந்தவர் 3 பேர் முதல் யாரு திருநாட்டினார் இரண்டாவது யாருங்க பாண்டுமித்திரர் மூன்றாவது இதனாழ்வார் பிறந்தார் இந்த 3 பேர் இப்படி மூவேந்தர்களிலே எங்க அப்பா யாரு உங்க நைனா யாருங்க எங்க நைனா யாரு வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் இங்கிலீஷ் தெரியல பரவாயில்ல தமிழ்லே சொல்லு நான் பச்சிக்கிறேன் ஹிந்தி தெரியுமா ஏக் தோ தீன் சார் தெலுங்கு பேசுற 2 பேரும் கொண்டு வந்துக்கிறேன் நான் நம்பா நீ சொல்லாத எனக்கே தெரியும் நீ சப்பு மகாராஜா காட்டுமா இல்ல சப்பு என்னை யாரு அடிக்கிறாங்களோ அவங்க அம்மா சிலுக்கு நீ எவ்வளவு லட்சம் நான் வேணும் சொல்ல மாட்டேன் அடி வர அடி ஆனா உள்ள எதுவும் கிடையாது சத்தியமா சொல்றேன் ஆமா ராஜா காட்டு அவுத்து ஒண்ணு இல்ல தம்பியா மகாராஜா அவுத்துக்கு நீ சொல்லுங்க கல்யாண சாமாங்குதுங்க உள்ள அதுக்கிட்டே பாதுகாப்பு ஒன்னே ஒன்று தான் வச்சுக்கிறேன் நான் 2 வச்சிருந்தா கூட பரவாயில்ல இந்த 3 பேர் மூவேந்தர்களிலே எங்க அப்பா யாரு உங்க அப்பா யாருங்க பெருத்த செல்வந்தன் பெரிய ராஜா திருவன்றால் செல்வம் செல்வத்திற்கு அடியில பேசி சரி அடியிலே பேசி நெசியில பேசி அடியில பேசியா ஏதோ ஒரு பேசி சரி மகாராஜா செல்வத்திற்கு அதிபதி என்னுடைய தந்தை உங்கள் தந்தை திருநாட்டிய மகாபிரபு திருநாட்டின மகாராஜா ஏமா கவனிருமா யாரும் பேசாதீமா யாருன்னா பேச தூக்க மாட்டிப்பாரு அவரு சரியான கோவம் பைத்தி மேடி பாத்து மாடு ஓவர் ஏன்னா அதுல ஒண்ணு நம்ம ஆள் நிமித்த முடியாது நம்ம ஆளுக்கு சத்தி இருந்தா நிலை நிலநாட்டுறாங்க ஐயா உங்க தந்தை ஆமாங்க தாய் உங்க அம்மா எங்க அம்மா ஆமா கேளு உங்க அம்மா இல்லங்க உங்களுக்கு எது வரை சரளமா எங்க ஊர்ல மோத்தாரு டேய் உண்மை யாரு அப்படின்னாங்க அப்ப உங்க ஊர்ல உங்க பக்கத்துல எப்படியா தாய் யாருன்னு கேளு உங்க நாய் யாரு நாய் தான் பெத்து போடுச்சாங்களே நீ வருஷம் இல்ல அந்த அண்ணன் கொடுத்தீங்க தாய் உங்கள் நாய் தாய் மக்களை பற்ற மகராசி மக்களை பற்ற மகராசி யாருங்க காந்தல மாதிரி உண்டு காந்தாரி அம்மையார் உண்டு பற்ற மகராசி மக்களை பற்ற மகராசி தாய் உங்கள் தாய் காந்தல மாதிரி சைலன்ஸ் அம்மா யாரும் பேசாதீங்க கல 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 கலன்னு ஆமா அங்க தூக்கி போடு உங்கள் தாய் மக்களை பற்ற மகராசி ஆமா சைலன்ஸ் மக்களை பற்ற மகராசி அவங்க தூங்க கூடாது உனக்கு 3 லட்சம் ரூபாய் ஊத்துவீங்க 3 லட்சம் ரூபாய் குத்திங்க ஆமா ஐயா ஒருத்தர் தூங்க வைக்க கூடாது அப்போ மீதி 2,80,000 எப்ப கொடுப்பீங்க இல்ல மகன் 20,000 தான் ஒத்துக்கிறீங்க அதனால கேக்குறேன் தாய் உங்கள் தாய் காந்தல மாதிரி உண்டு காந்தாரி அம்மையார் முண்டை உண்டு சரி உருண்டை கோய் கட்ட காந்தாரி அம்மையாருக்கும் திருநாட்டின மகாராஜாவிற்கும் நீங்கள் எத்தனை பேர் பிறந்தீர்கள் ஐயா 100 ஆடவர் 100 ஆடவர்கள் ஒரே ஒரு பெண்பால் ஒரே ஒரு பெண் குழந்தை ஜனனம் 101 குழந்தைகள் இப்படி 101 குழந்தைகளிலே முதல் பிறந்தவன் முதன்மையா பிறந்த என்னுடைய அபிதானம் நாமதேயம் உங்க பொட்ட பசங்க வாங்க உங்க வைஃப் வாங்க உங்க மனைவி வாங்க உங்க பாரியால் வாங்க உங்க குடும்பமே வாங்க ஆமாங்க வாழ்க தமிழ்நாடு நான் ஒரு நாடு ராஜா இல்ல ஆமாங்க அவனை பார்த்தார ஊனத்துக்கு பேரரசன் நீ ஒரு ஆளா நான் ஒரே ஆள் தான் நீ ஒரு ஆளே பாத்துக்கிற எல்லாரையும் என்ன பாத்துக்கிறியா இல்லங்க ஒரே ஆளே எப்படி எல்லாத்தையும்
பண்றேன்னு பாக்குறேன். ஆமா நான் உட்கார வச்சு செய்யறேன். இல்ல மகாராஜா பேர் அரசாட்சி. மடையா 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 துரை துரை துரியோதன மகாபிரபு நந்தியாவட்டி மாலை அணிந்த நராதிபர் உள்ளங்காலிலே மயிர் மாச்சாலு மனுஷனா பிறந்தா மனிதனாக பிறந்து விட்டா அவனுக்கு உடம்பு ஃபுல்லா முடி முளைக்கும். ஆமாங்க. ஆனா உள்ளங்காலில முளைக்காதுங்க. ஆனா எனக்கு முளைச்சிக்குது. உனக்கு முளைச்சிக்கிட்டுனா உள்ளங்காலில் ரோமுளைக்கும். உள்ளங்காலிலே ரோமுளை தோல் டல்லி பாஷா பேர் பெற்ற செல்வந்தர் துரியோதன மகாராஜா. நான் வரும்போது எங்க ஜனம் பார்த்தே இல்லையா? ஆமாங்க. ஐயோ புயல் கட்டின்னு கிடக்குது மொத்தம். அதான் நம்ம ரத்தம். அதாங்க தெரியுது. இன்னும் 1 மணி நேரம் அவன் கூட குதிர்றது. 1 மணி நேரம் அதெல்லாம் கண்டு கூடாது. ஐயா இப்பயே மொத்தம் சைலண்ட் ஆகி போடுங்க. நல்லது எப்படியா? இப்பயே தவிர ஒரு 5 நிமிஷத்துல ஒரே ஒரு ஜனம் வாய் திறக்காதுங்க. எப்படியா? ஒரே ஒரு 5 நிமிஷம் என் கையில அந்த வேலை என்னப்பா? இப்ப கடன்னு மாய வாட்டுங்க. ஒரே ஒரு ஜனம் சார் வாய் தந்து எல்லா வீட்டுக்கு போடும். மாடையா ஐயா ஆனா அப்படி இப்படி பாய கூடாது. நீங்க அடிக்கணும் 3 மணி நேரம். வாய் கை விடா மாடையா. ஆமா துரியோதன மகாராஜா ஒரு பெருத்த ராஜா, பெரிய ராஜாங்க. சபையில் வருகின்ற பொழுது நீங்கள் சபையிலே வருகின்ற சமயத்திலே எனக்கு 1 கோடி. ஆமா ஏன் சத்ரு வம்சத்துக்கு 1 கோடி. ஆமா மகாராஜா. அது என்ன கோடி? அது அவரைக்காய் கொடி. சரி பாவக்காய் கொடி அர்த்தம் போடுவேன். என்னுடைய கோடி என்ன கோடி?